இன்றைக்கி ஓவரால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. இன்றைக்கி மார்னிங் செஷன்லேயே நான் என்னுடைய ட்ரேடை முடிச்சிட்டேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 12 மே 2026. இன்றைக்கி ஓவரால் நான் மொத்தம் 3 ட்ரேட் எடுத்தேன். அதில் 2 ட்ரேட் புட் சைட்லையும் 1 ட்ரேட் கால் சைட்லையும் என்ட்ரி எடுத்தேன். ஸோ அந்த ட்ரேட்லாம் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்றத சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நிஃப்டியோட சார்ட்டு. ஓவராலாக புட் சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் கால் சைடில் கேண்டில் ரிவர்ஸில் ஆனனாலையும் ப்ரீவியஸ் கைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சதுனாலையும் நான் கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஆனால் ஓவரால் புட் மார்க்கெட் அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம கால் சைடில் லாஸ் புக் பண்ண வேண்டியதாயிருச்சு. புட் என்ட்ரி எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 23,700 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் லைட்டு மூவ்மெண்ட் ஆச்சு. அதாவது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியாவுக்கு மேலே கேண்டில் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அண்டு இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் கேப்பில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். அண்டு எகைன் 23,650 புட்டில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். நான் என்ட்ரி ஆனது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் நான் என்ட்ரி ஆனேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டி இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். அதாவது இந்த இடத்துல வந்து இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த லெவல்கிட்ட மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். ஆனால் ரொம்ப நேரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாக்கிட்டே கேண்டில் மேலே போகிறது கீழே வர்றது இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தனால நான் எதிர்பார்த்த டார்கெட் என்னால் ரீச் பண்ண முடியல. நான் வந்து ஒரு 120 வரைக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து வெயிட் பண்ணேன். நான் பொசிஷன் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெவல்கிட்டேயே கேண்டில் மேலே கீழே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தனால நான் ஒரு கம்மியான ப்ராஃபிட்டில் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே என்னோடய ட்ரேட் முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 120 தாண்டி இப்போ மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனிவே நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு கம்மியான ப்ராஃபிட்டில் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஓவரால் நம்முடைய ப்ராஃபிட் 1,700 இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நான் செகண்ட் ஹாஃபில் மூவ்மெண்ட் ஆகும்னு தெரிஞ்சாலும் கூட நான் ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டேன்.